இப்பொழுது நாலாம் பாகம் குறிப்பிடும் காரியங்களை பற்றி பார்க்கலாம். தாய், வாகனம், இருப்பிடம், ஆரம்ப கல்வி, தனிப்பட்டவரின் காரியங்கள், அபூர்வ பொருள்கள், ஒருவரின் அந்தரங்க வாழ்க்கை, நிலப்புலன்கள், பழத்தோட்டம், பண்ணைகள், வயல்கள், சுரங்கங்கள், தாவர ஜங்கம சொத்துக்கள், ஒருவர் வசிக்கக்கூடிய இடத்தை பற்றியது, புராதான சின்னங்கள், பரம்பரை சொத்துக்கள், பள்ளிக்கூடம், தொழிற்பயிற்சி, கல்வி, சிறு சிறு கிணறு, வேத மந்திரம், வித்தைகள், தண்ணீர், பால், வீட்டுக்குள் நுழையும் தலைவாசல், திருடப்பட்ட சொத்துக்களை வைத்துள்ள இடங்கள், இவைகளை பற்றி நாலாம் இடம் முக்கியமாக குறிப்பிடும். இனி அடுத்து 5ஆம் பாவத்துக்கு போகலாம். ஐந்தாம் பாவம் என்பது மிகவும் முக்கியமான இடம் ஜாதகத்தை பொறுத்தவரை. ஆனால் அந்த 5ஆம் பாவம் நன்றாக இருந்தால்தான் எல்லா வித காரியங்களும் சுலபமாக நடக்கவும், சகலவித சௌபாகியங்களை கிடைப்பதற்கும், ஒருவருடைய பூர்வத்தில் என்னென்ன காரியங்கள் செய்தார்களோ அதற்கு தகுந்த மாதிரி புண்ணியங்களையும் அதற்கு கிடைப்பதற்கு வழி செய்யக்கூடியதுகள் இந்த 5ஆம் இடம். அதாவது 2வது திரிகோணம். ஒரு ஜாதகத்தில் 1ஆம் இடம் முதல் திரிகோணம், 5ஆம் இடம் 2வது திரிகோணம். அப்படி இந்த 2வது திரிகோணம் என்பது ஒரு ஜாதகத்தில் ஒரு மிக முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகிறது. இதில் நிறைய காரியங்களுக்கு இது பயன்படும். ஆனால் சுருக்கமான காரியங்களை மாத்திரம் நான் சொல்லியிருக்கிறேன். மற்றவைகள் நான் பின்னால் 5ஆம் பாவத்தை மாத்திரம் தனியாக விளக்கும் பொழுது, ஒவ்வொரு பாவத்தையும் பின்னால் தனியாக விளக்குவேன். அந்த ஒவ்வொரு பாவத்தையும் விளக்கும் பொழுது அது புதியவைகள் நிறைந்த நிலைகளை சொல்லப்படும். இப்பொழுது 5ஆம் பாவம் ஒருவருடைய மனநிலைகளை பற்றி, அதே போல் அவருடைய பூர்வீகம், அவருடைய குழந்தை இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதற்கும் 5ஆம் இடம், ஒருவருடைய மந்திர திறமைகள், உல்லாச வாழ்க்கை, மனைவிக்கு ஆதாயம், அதே போல் கூட்டாளிக்கு ஆதாயம், பொழுதுபோக்கு, கொண்டாட்டங்கள் கலந்து கொள்வதற்கு 5ஆம் இடம் நல்லா இருந்தால்தான் ஒருவர் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள முடியும். 5ஆம் இடம் நல்லா இல்லாவிட்டால் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு அந்த கொண்டாட்டத்தில் பிரச்சனைக்கு சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல் சினிமாவை பற்றி பேசுவதற்கும், டிராமாவை பற்றி பேசுவதற்கும், சங்கீத தன்மையில் ஒருவர் குரல் வளம் நன்றாக இருப்பதற்கும் இந்த 5ஆம் இடம் முக்கியமான பாவம். சூதாட்டம், லாட்டரி டிக்கெட், இப்போது லாட்டரி டிக்கெட் இல்லை, ஆனால் லாட்டரி டிக்கெட்டில் ஜெயிப்பதற்கு, குதிரை ரேஸில் ஜெயிப்பதற்கு மற்றும் சீட்டாட்டத்தில் ஜெயிப்பதற்கு, இப்போ அதுக்கு பதிலாக இப்போ ரம்மியை கொடுத்துட்டாங்கல்ல இங்கே. அதனால் சூதாட்டம், காதல் வழிபாடு, காதல் சம்பந்தமான நிகழ்வுகள், ராஜதூதர்கள், ராஜ பிரதிநிதிகள், ஒழுக்கம், பாப புண்ணியங்கள், இயந்திரத்தின் பற்றிய அறிவு, விவேகம், ஒருவருடைய அறிவினுடைய தன்மை, தாயினுடைய குடும்பம். பொதுவாக 5ஆம் இடம் சில ஜோசியர்கள் தாய் மாமன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 6ஆம் இடம் தான் தாய் மாமனுக்கு உகந்ததாக வரும். தாயினுடைய மற்ற குடும்பங்களை பற்றியும், தாயாருடைய குடும்ப நிலைகள் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி சொல்வதற்கு 5ஆம் இடம் இது போன்ற முக்கியமான நிலைகளை 5ஆம் இடம் தெரிவிக்கின்றது. அதனால் ஒரு பாவம் 5ஆம் பாவம் என்பது மிக முக்கியமான பாவம். இப்பொழுது 6ஆம் பாவத்தை பற்றி பார்க்கலாம். 6ஆம் பாவம் ஒருவருக்கு வெற்றியையும் கொடுக்க உள்ளது, அதே போல் தோல்வியையும் கொடுக்க உள்ளது. 6ஆம் பாவம் கலப்பான பலன்களை செய்ய உள்ளது. 6ஆம் பாவத்தின் பலனை நிர்ணயம் செய்யும் பொழுது மாத்திரம் கவனமாக நிர்ணயம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும். இப்பொழுது 6ஆம் பாவம் எதற்கு ஆதிபத்தியம் என்பதை பார்ப்போம். இவைகள் முக்கியமானவைகள் நோய் ஏற்படுத்தவும், ஒரு நோயை பற்றி அறிந்து கொள்ளவும் 6ஆம் பாவம். அவர்களுடைய வியாதிகள் என்ன மாதிரி வியாதிகள் என்பதை அறிந்து கொள்வதும் 6ஆம் பாவம். நோய் எப்பொழுது வரும், எப்பொழுது தீரும் என்பதை அறிந்து கொள்வதும் 6ஆம் பாவம்.
அதே போல் ஒருவருடைய கடன் பெறக்கூடியதுகள், ஒருவருக்கு எப்பொழுது கடன் கிடைக்கும், ஒரு கடன்காரர் தீர்ப்பாரா, கடன் தீர்க்க மாட்டாரா, அப்படி கடனை பற்றி பேசக்கூடிய இடமும் 6ஆம் இடம். ஒருவருடைய ரோகம், அதாவது அலர்ஜின்னு வரக்கூடியதுங்க ரோகங்கள், உடம்பில் வரக்கூடிய புண்ணுகள், இதெல்லாம் ரோகம் சொல்லக்கூடியது. அந்த ரோகத்தை பற்றி பேசுவதும் 6ஆம் பாவம். ஒருவருடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவருடைய உடுத்தும் ஆடைகள், சிறிய ஆடு மாடுகள், பகைவர்களால் ஏவப்படும் பிரச்சனைகள், அதாவது மந்திரம் தந்திரம் இவைகளினால் ஆபத்து, மற்றும் ஒருத்தரனால் அடிபடுதல், ஒருத்தரனால் விட்டுப்படுதல், இவைகளெல்லாம் 6ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவை. வழக்கு, பஞ்சாயத்து, சிறைப்படுதல், தாய்மாமனுக்குரிய இடம். ஏற்கனவே நான் சொல்வது போல் 5ஆம் இடம் தாய்மாமனுக்கு சரியாக பேசவில்லை. நிறைய புத்தகங்களில், பழைய புத்தகங்களில் போட்டிருக்கிறார்கள், சில பல ஜோதிடர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் அனுபவ ரீதியில் 6ஆம் இடம் என்பதுதான் தாய்மாமனுக்கு தாய்மாமனுக்கு பேசுவதற்கு 6ஆம் இடம் தான் முக்கியமான பாவமாக இருக்கின்றது. அடுத்தது நேரம் தப்பிய சாப்பாடு, அறுவை சிகிச்சை, குடும்ப வாழ்க்கையை ஒற்றுமையின்மை, அதாவது டைவர்ஸ் போவது, குடும்பத்தில் ஒருத்தர் கொடுத்தது, ஈகோ பிரச்சனைகள், இதெல்லாம் 6ஆம் பாவத்தை வைத்து தான் உண்டாகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிக்கொள்வது, ஏமாற்றம், இல்லாவிட்டால் வெற்றி மற்றும் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கொடுப்பவன 6ஆம் இடம். இவைகள் ஒரு முக்கியமான 6ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியங்கள். அப்போ இந்த 6ஆம் இடம் ஒவ்வொரு பாவத்துக்கும் நிறைய ஆதிபத்தியங்கள் இருக்கிறது. அது அம்பட்டையும் ஒருத்தர் மனப்பாடம் செய்து கொள்ள முடியாது. இந்த இதுக்கு இப்போ ஆனால் இவைகள் அடிக்கடி புழக்கத்தில் உள்ளவைகள், அடிக்கடி தேவைப்படக்கூடியவைகள். அவைகளை மட்டும் இப்பொழுது நான் எடுத்து சொல்கிறேன். அடுத்து நான் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு பாவத்தை எப்படி பலம் சொல்ல வேண்டும் என்று சொல்லும் காலத்தில் மற்றவைகள் அது விரிவாக சொல்லப்படும். இதோட 6ஆம் பாவம் முடிவு. அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.